அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் முன்பு மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 2 நிமிஷம் மட்டும். இப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் திஹார் ஜெயிலிலிருந்து வெளிவந்துள்ளார், பிணையில் வந்துள்ளார். இவர் அவருடைய வழக்கு பற்றி பேசக்கூடாது, முதல்வராக இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனில் பெயிலில் வந்ததுக்கு பெயிலில் வராமலே சிறைச்சாலையிலேயே அவர் இருந்திருக்க வேண்டும். அதுதான் அவருக்கு கௌரவம். அதுபோல் இந்த அரசாங்கம், மோடியின் அரசாங்கம் 8 தடவை 9 தடவை இவருக்கு சம்மன் அனுப்பிச்சு வராத இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இவரை கைதும் செய்திருக்க வேண்டாம். அப்போ எப்போது முதல் 2 சம்மன்களில் இவர் வரவில்லையோ அன்றே இவரை கைது செய்திருக்க வேண்டும். 4 மாதமாக இவர் இன்று முறை ஜெயிலில் இருந்திருப்பார். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருங்க. அவர் இன்று வெளியில் வந்தே இருக்க முடியாது. ஆகவே இது பிஜேபி அரசாங்கத்தின் தவறு என்று தான் நான் சொல்லுவேன். அதுபோல் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று 11 மணி கூட்டத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, டெல்லியில் 7 தொகுதியும் பாஜக தோற்கும், யூபியில் தோற்கும், பஞ்சாபில் தோற்கும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றெல்லாம் பேசுகிறார். அடுத்த வினாடியே அவர் பேசுவது என்னென்னா, முற்றிலும் முரண்பட்ட விதமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும், அமித்ஷா தான் பிரதமர் என்று. அமித்ஷா தான் பிரதமர் என்று நீங்கள் இன்றே ஏற்றுக்கொண்டதால் இந்தியா கூட்டணி தோற்கும் என்ற உறுதியாக நீங்கள் நம்புகிறீர்களா? பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் என்ற முடிவுக்கு நீங்கள் விட்டார்களா? கேள்வி 1. இரண்டாவது, அப்படியே அமித்ஷா பிரதமராக ஆனால் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் தான் உள்துறை அமைச்சராக ஆவார், உங்களுக்கு சிறந்த பாடத்தை புகட்டுவார் என்று நான் கூறிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மன்னார்குடி சிவராமன், சிங்கநாதம்.